ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ நம்ம ஊரு டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கேமரா நிறைய பேத்துக்கு வந்து லேப்டாப்பில் வந்து கேமரா இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது என்ன எரர்னா வி கான்ட் ஃபைண்ட் யுவர் கேமரா. ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவிலேருந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவிலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா, நான் என் லேப்டாப்பில் வந்து நான் கேமரா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பின்னாடி என்ன எரர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, வி கான்ட் ஃபைண்ட் யுவர் கேமரா. ஸோ இந்த எரர் வந்து நெறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிருவீங்க. இதோட காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கேமராவோட டிவைஸ் வந்து எனபிள் ஆயிருக்கா? அதுக்கு வந்து சரியான டிரைவர் இருக்கா? இதுதான் அங்க வந்து காரணமா இருக்கும். வந்து அத வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமரா டிவைஸ் வந்து எங்க இருக்கும்? அது எப்படி வந்து டிரைவர் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கீழ சர்ச் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் மேனேஜர் வந்து சர்ச் பண்ணுங்க. டிவைஸ் மேனேஜர் டிவைஸ்ன்னு டைப் பண்ணீங்கனாலே இங்க டிவைஸ் மேனேஜர்னும். ஸோ இத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தேட் இருக்குது. கமாண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, கமாண்ட்ல வந்து devmgmt.msc ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆன பின்னாடி, இங்க கேமராஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க கேமரா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி ஹெச்டி வெப்கேம் அதுதான் வந்து என்னோட கேமராவோட மாடல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டிசேபிள்ல இருக்கு. இது எப்படி எனபிள்ல இருக்கு, டிசேபிள்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளூடூத் வந்து நார்மலா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க ஒரு டவுன் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது இல்லாம நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே எனபிள் டிவைஸ்ன்னு கேட்கும். ஸோ அப்பன்னா இது வந்து டிசேபிள்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க ரைட் கிளிக் பண்ணி இத வந்து எனேபிள் டிவைஸ் குடுங்க. எனேபிள் டிவைஸ் குடுத்த பின்னாடி, உங்களுக்கு இது ஒரு டைம் வந்து ஸ்கேன் ஆயிட்டு அந்த சிம்பிள் வந்து போயிரும். இப்போ நீங்க வந்து கேமரா ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ கேமரா ஓப்பன் ஆன பின்னாடி உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ கேமரா வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து முன்னாடி லிட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் கேமரால எதுவும் தெரியல. மத்தபடி எதுவும் இல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு வந்து எனேபிள் ஆயிருக்கா, டிசேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. 2வது வந்து இதுக்கான டிரைவர் வந்து கரெக்ட்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ அதோட டிரைவர் வந்து எப்படி வந்து உங்களோட லேப்டாப்ல வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட லேப்டாப் மாடல் எடுத்துக்கோங்க. மாடல் எடுத்துட்டு கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. இப்ப நான் என்னோட மாடல் வந்து ஹெச்பி எலைட்புக் 8460P கூட டிரைவர்ஸ்ன்னு போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அதே மாரி இதுல உங்களோட சிஸ்டம் என்ன இருக்குதோ, அந்த மாடல் போட்டு டிரைவர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அதோட இது வந்து இங்க லிங்க் வரும். அவைங்க அஃபிஷியல் வெப்சைட்லயே எல்லா டிவைஸ்க்கான டிரைவர் வந்து தந்திருப்பாங்க. நீங்க அங்கேயே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து சூஸ் யுவர் டிஃபரண்ட் ஓஎஸ் குடுத்துட்டு, விண்டோஸ் குடுத்துடுறேன். இங்க வந்து 64 பிட் வந்து தந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இதுல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டிவைஸ்ல என்னோட கேமரா டிரைவர்ன்னு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா ஆனா இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா வந்து டிரைவர் வந்து கண்டிப்பா நீங்க வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்றப்பயே உங்களுக்கு வந்து கேமரா டிரைவர் வந்து வந்துரும் கூடவே. ஒரு 70-80% வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா தான் எனக்கு வந்து அன்னோன் டிவைஸ்ன்னு வருது. இந்த மாரி ஆச்சரியக்குறி போட்டு எனக்கு கேமரால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த டிவைஸ் வந்து ஒரு டைம் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தாங்கன்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து டிரைவர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு காட்டியிருக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்டேட் டிரைவர் குடுங்க. இதில வந்து ப்ரௌஸ் மை குடுத்துட்டு, இதில வந்து எங்க நீங்க டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, அந்த ஃபோல்டர் குடுத்துட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரைவர் வந்து அப்டேட் பண்றது. அப்படி இல்லைன்னா, இன்னொன்னு வந்து 3 சாய்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே நெறைய ஃப்ரீ டிரைவர் ஈஸி சாஃப்ட்வேர்லாம் கிடைக்குது. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்க லேப்டாப்புக்கான டிரைவர வந்து சர்ச் பண்ணி, இத வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்க வந்து Googleல போய் சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து அதையும் வந்து ஈஸியா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து கேமரால இன்னொரு எரர் என்ன வருது பார்த்தீங்கன்னா, வி நீட் யுவர் பெர்மிஷன் இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா, இதுல வந்து டிரைவரோ, டிவைஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ வந்து எனபிள் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா, அத க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாரி சர்ச்ல போயிட்டு கேமரா பிரைவசி செட்டிங்ஸ்ன்னு வந்து சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க கேமரா பிரைவசி செட்டிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, நீங்க இத கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இங்க போயிட்டு நீங்க ஜஸ்ட் கேமரான்னு மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா, அங்கேயே இப்போ கேமரா பிரைவசி செட்டிங்ஸ்ன்னு வரும். ஸோ இத ஓப்பன் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 இது நீங்க செக் பண்ணணும். அது வந்து அலோவ்ல இருக்கா, எனேபிள்ல இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க அலோவ் அக்சஸ் டூ த கேமரா ஆன் திஸ் டிவைஸ் இது வந்து சேஞ்ச் குடுத்துட்டு ஆன்ல இருக்கான்னு பாருங்க. ஆன்ல இருந்துச்சுன்னா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அலோவ் ஆப்ஸ் டூ
அக்சஸ் யுவர் கேமரா அதாவது அப்ளிகேஷன் வந்து கேமரா அப்ளிகேஷன் வந்து உங்கள் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து டிசேபிள் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழேயும் எனேபிள் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து கேமரா அப்ளிகேஷன் வந்து நம்ம கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாமா எஸ் அலோவ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேமராக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேமரா வந்து ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தோம்னா நமக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. நான் லிட் வந்து முன்ன சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து பேசிக்கா இந்த மாதிரி 2 இஷ்யூ தான் வரும். ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து எனேபிள்ல இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் மெயினா வந்து டிரைவர் வந்து இருக்கான்னு பாருங்க. ஸோ டிரைவர் வந்து நீங்க வந்து டிவைஸ் எனேபிள் ஆகியே எடுக்கலைன்னா ஒரு டைம் டிரைவர் வந்து அப்டேட் பண்ணி பாருங்க. அப்டேட் பண்றது தான் நீங்க உங்களோட லேப்டாப் மாடலு ப்ளஸ் கேமரா டிரைவர்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல நெறையா வரும். ஸோ அத வச்சு கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிரைவர் ஈஸி நெறைய அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும் ஆன்லைன்லயே. ஸோ அது கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு வந்து கீழ தரேன். ஸோ அத வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அத டவுன்லோட் பண்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் டிரைவர் ஈஸிங்கிறது. ஸோ இதான் டிரைவர் ஈஸி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லேப்டாப்புக்கு தேவையான டிரைவர்லாம் ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி, ஃபில்டர் பண்ணி, இதெல்லாம் உங்க லேப்டாப்புக்கு வேணும் அப்படின்னு அதுவே சஜெஸ்ட் பண்ணி, நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சிரமமும் இருக்காது. ஸோ நீங்க இந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் இன்னொரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ அத வந்து இன்ஸ்டால் பண்ணி கேமரா டிரைவர் வந்து நீங்க ஃப்ரீயா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதோ டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஊரு டெக்குங்கிற சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல வந்து போட்டுக்கோங்க. ஓகே கைஸ். பை கைஸ்.